அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஓம் சக்தி கோயில்னா சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு மாலை போட்டு இருமுடி கட்டி கொண்டு போகிறது தான் வழக்கம். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேணுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம். சபரிமலையை போலவே இந்த கோயிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோயில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாக இருக்குது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடனும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து வடிவம் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தனர். ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தோட பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான். இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு பரவியிருக்கு. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோட சாஞ்சது. அந்த மரத்தோட வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தாங்க. இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னு பேர் இருந்தது. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்ன முத்திரை ஞானத்தை அருளாக கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல் அமைந்திருக்கும். ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும். கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினாங்க. அன்னை பராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தார். பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பது சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வுலகத்தில் நடந்துள்ளது. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்று அழைக்க துவங்கினார். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ள சென்று அம்மனை தரிசிப்பதா ஐதீகம். மற்ற கோயில்களில் இருப்பது போன்று இக்கோயில்களில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்பட்டுள்ளதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இக்கோயிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்திருக்குது. புற்று மண்டபத்திற்கு வலப்புறம் சப்த கன்னியர் கோவில் உள்ளது. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு. மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. 21 சித்தர்களின் ஜீவ ஜமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுகிறது. இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேணுமானாலும் கோயிலுக்குள்ளே போகலாம், அன்னையை வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவைகளை செய்யலாம். இந்த கோயிலில் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். அங்க பிரதட்சணம் இக்கோயிலின் முக்கிய வேண்டுதலாக உள்ளது. அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுகின்றன. உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுகின்றன. அதர்வன பக்தர்காளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலிருந்து விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியா, அமெரிக்கா, சாம்பியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 5000த்திற்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை. கோவில் எந்தெந்த டைமில் திறந்திருக்கும் அப்படின்னா, அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர்பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை. மற்ற நாட்களில் அடைக்கப்படும். ஆதிபராசக்தி தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் 3 ஆகிய நாட்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. ஆடிப்பூரம் அப்படின்னா ஆடி திங்களில் பூர நான்மின் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவது. இது தேவிக்குரிய திருநாளாகும். அம்மனோட பிறந்த நாளை தான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆதிபராசக்தி என்பவள் எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக எல்லாரையும் படைத்த மூல சக்தியாக விளங்குபவள் தான் பராசக்தி. தன்னையே சிவம், என் சக்தி என இரண்டாக பிரித்து ஜோதியும் அதன் வெப்பமுமாக விளங்குபவள். சக்தியை முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம் மிக பழமையான சமயங்களில் ஒன்றான சகாப்தம் ஆகும். அம்மன் ஆதிபராசக்தி ஆவாள். யுகங்களுக்கும் முன்னால் இருந்த சிருஷ்டியின் ஆரம்பமான மணியுகத்திற்கும் முன்னரே சுயம்புவாய் தோன்றிய அன்னை. அந்த யுகத்தின் முதல் மூர்த்தியான சிவனின் பிரம்மசக்தி தோஷத்தை நீக்கினாள் என்று சொல்லப்படுகிறது. அருள்மிகு அங்காளம்மன் முப்பெரும் சக்திகளான இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் தன்னிடம் கொண்டவளாக முப்பெருந்தேவியாரின் அம்சமும் கொண்டவராக இருப்பாங்க. இம்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா
என்ற மும்மூர்த்திகளை சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிருந்தீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.